நடிகர், பாடகர், இசையமைப்பாளர், நடிப்பு கற்றுக் கொடுக்கும் மாஸ்டர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர் மனோஜ் பாரதி ராஜா. இவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் பலரும் நேர்ல சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இப்படி பலரையும் இப்ப துயரத்துல ஆழ்த்திருக்கக்கூடிய மனோஜ் குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மனோஜ் செப்டம்பர் 11ஆம் தேதி 1976 பிறந்திருக்காரு. இவருக்கு இப்போ 48 வயதாகுது. ஹாலிவுட் சினிமாவில தலை சிறந்த இயக்குனரா பெயர் எடுத்தவர் தான் பாரதி ராஜா. இவரு 16 வயது நிலை படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து பல முன்னணி ஹீரோக்களையும் ஹீரோயின்களையும் உருவாக்கியிருக்காரு பாரதி ராஜா. இவருடைய மகனான மனோஜ் பாரதி ராஜா +2 முடிக்கிறதுக்குள்ள தன்னுடைய படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு சினிமாவுக்கு வந்துட்டாரு. தன்னுடைய அப்பா கிட்ட ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்போ அவரு, நீ எங்க கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்தா அப்பா மகன் உறவு தான் மேலோங்கும், தொழில் கத்துக்க மாட்டேன், அதனால வெளியே யாரையாவது சொல்லு, நான் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. உடனே மனோஜ் மணிரத்னத்துக்கிட்ட சேர்த்து விட சொல்லிருக்காரு. அடுத்த நாளே மணி சார் ஆபீஸ் போனதும் அவரும் சேர்த்துக்கிட்டாரு. பம்பாய் தான் இவருடைய முதல் படம், மணிரத்னம் தான் இவருடைய முதல் குரு. அடுத்து இயக்குனர் சங்கர் கிட்ட எந்திரன் படத்திலையும் வேலை செய்திருக்காரு. இதுக்கிடையில அமெரிக்கா போய் தியேட்டர் ஆர்ட்ஸ் கோர்ஸ் ஒன்னையும் முடிச்சிட்டு வந்திருக்காரு. 16 வயது நிலை அப்படின்னு மியூசிக் ஆல்பம் ஒன்னையும் பண்ணிருக்காரு. அதுல பாடல்களை இவரை கம்போஸ் செய்திருப்பாரு. நடிகை மீனாவையும் ஒரு பாடல் பாட வச்சிருக்காரு. ஒரு இயக்குனரா மாறுவாரு அப்படின்னு பலரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா யாருமே எதிர்பாராத விதமா 1999 தன்னுடைய தந்தை பாரதி ராஜா இயக்கத்துல வெளியான தாஜ்மஹால் படத்துல ஹீரோவா அறிமுகமானாரு. இந்த படத்துல வரக்கூடிய ஈச்சி எலுமிச்சி பாடலையும் பாடியிருக்காரு மனோஜ். தாஜ்மஹால் படத்துக்கு பிறகு சமுத்திரம், கடல் பூக்கள், ஹல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம், ஈரநிலம் அப்படின்னு நிறைய படங்களை பண்ணிருக்காரு. அடுத்தது கற்றது தமிழ், குஷி, இதெல்லாம் இவர் நடிச்சிருக்க வேண்டிய படங்கள். ஆனா ஏதோ காரணங்கள்னால அது தட்டி போயிருக்கு. மனோஜுக்கு வெகு சில படங்கள் நல்ல அடையாளத்தை கொடுத்திருந்தாலும் பெரிய அளவுல அவரால் வரவேற்பு பெற முடியல. இது மனோஜ் அண்ட் பாரதி ராஜா 2 பேருக்குமே சற்று மன வருத்தத்தை கொடுத்ததா சினிமா வட்டாரத்துல சொல்றாங்க. ஹாலிவுட் சினிமாவில முன்னணி ஹீரோ அப்படிங்கிற இடத்தை பிடிக்க முடியாம போனாலும் குணச்சித்திர நடிகரா மாறி தொடர்ந்து நடிச்சிட்டு வந்தாரு. குறிப்பா மகா நடிகன், மாநாடு, விருமன் போன்ற படங்களை சொல்லலாம். அடுத்து தாம் படங்களை இயக்க நினைச்சு எடுத்த படம் தான் மார்கழி திங்கள். இந்த படத்துல பாரதி ராஜாவும் நடிச்சிருந்தாரு. அண்ட் இந்த படத்தை எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு சமயம் மிட் நைட்ல மனோஜ் தூங்கிட்டு இருக்கும் போது பாரதி ராஜா மனோஜுடைய காலை பிடிச்சிட்டு இருந்தாராம். உடனே மனோஜ் எழுந்திருச்சு, என்னப்பா என் காலை பிடிச்சிருக்கீங்க, வேண்டான்னு சொன்னாராம். உடனே பாரதி ராஜா, ஒரு இயக்குனரா இருந்து நின்னுகிட்டே வேலை செஞ்சா கால் எவ்வளவு வலிக்கும், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யற அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்லி கண் கலங்கினாராம். அப்படி ரொம்பவே மகன் மீது பாசமா இருந்திருக்காரு பாரதி ராஜா. அந்த மார்கழி திங்கள் படத்துல புதுமுக நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. கிராமத்து காதலையும் அங்க இருக்கும் சமூக பிரச்சனையும் பற்றி அதுல சொல்லப்பட்டது. ஆனா அந்த அளவுக்கு இந்த படம் அவருக்கு கை கொடுக்கல. 2005ஆம் ஆண்டு மனோஜ் பாரதி ராஜா சாதுரியன் அப்படிங்கிற படத்துல நடிக்கும் போது தனக்கு ஜோடியா நடிச்ச நடிகை நந்தனாவை காதலிச்சாரு. அண்ட் இவங்களுடைய காதலை பெற்றோர்கிட்ட சொல்லி 2 வீட்டாருடைய சம்மதத்தோடு திருமணமும் செய்துக்கிட்டாங்க. இவங்களுடைய திருமணம் 2006 நவம்பர் 17ஆம் தேதி நடந்துச்சு. இவருக்கு இப்போ ஆர்த்திகா, மதிவதனி அப்படின்னு 2 மகள்கள் இருக்காங்க. அண்மையில மனோஜுக்கு கால் வீக்கம் அதிகரிச்சதால மருத்துவரை அணுகிருக்காங்க. அப்போதான் அவருக்கு சிறுநீரகம் செயல் எழுந்திருக்கிறதும் ஹார்ட்ல பிரச்சனை இருக்கிறதும் தெரிஞ்சிருக்கு. முதல் கட்டமா ஹார்ட் சர்ஜரி பண்ணி வீடு திரும்பியிருந்த நிலையில அவருடைய உடல் ஒத்துழைக்காததுனால உயிர் பிரிந்திருக்கு. பாரதி ராஜா கமல் கூட்டணியில 1978 வெளியான சிவப்பு ரோஜாக்கள் படத்துடைய செகண்ட் பார்ட் எடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு. இந்த ஆசை மனோஜ் பாரதி ராஜாவுக்கு நீண்ட நாளாவே இருந்திருக்கு. ஆனா அந்த படம் வெறும் பேச்சிலேயே நின்று போயிருக்கு. அந்த வகையில கடைசி வரைக்கும் மனோஜ் பாரதி ராஜாவுக்கு அந்த ஆசை நிறைவேறாமலே போயிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்பவே வருத்தமான விஷயம்.